அதிமுக கூட்டணியில் ஓபிஎஸ் வருவார் என எதிர்பார்க்கின்றேன். 2026 தேர்தலில் திமுகவை வீட்டிற்கு அனுப்பும் என்டிஏ கூட்டணி மீண்டும் அதிமுகவிற்கு வாருங்கள் என்று செங்கோட்டையனை என்னால் அழைக்க முடியாது. நாங்கள் அண்ணன் தம்பிகளாக இருக்கிறோம். நிச்சயம் தேர்தல் பிரச்சாரம், பொதுக்கூட்டம் என இபிஎஸும் நானும் இணைந்து செயல்படுவோம். மதுரையில் செய்தியாளர்களிடம் டிடிவி தினகரன் பேட்டி. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருந்து அதிமுகவில் இணைந்த டிடிவி தினகரன் மதுரை கோச்சடை பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் செய்தியாளர்களை சந்தித்தார். குறிப்பாக மாவட்ட ரீதியாக கட்சியின் நிர்வாகிகள் அவரை சந்தித்து வரக்கூடிய நிலையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது, ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட நிர்வாகிகள் அனைவரும் நாங்கள் ஒன்றித்துத்தான் பழகி வந்தோம். நான் அதிமுகவில் மீண்டும் இணைய வேண்டும் என்று செங்கோட்டையன் விரும்பினார். டிவிகேவில் இணைவதற்கு முன்னால் கூட என்னை வந்து சந்தித்தார். அடிக்கடி நான் அவரை சந்திப்பது வழக்கம். உங்களது நெருங்கிய நண்பர் தானே, ஏன் அவ்வாறு அங்கு சென்றார் என்று கூட என்னிடம் கேட்டார்கள். செங்கோட்டையன், அரசியல் என்பது நிறைய சதி நிறைந்த துறை. ஒரு ஆட்சி அமைய வேண்டும் என்றால் ஒரு ஆரோக்கியமான உறவு வேண்டும் என்பதனால் தான் இன்றைக்கு நான் முடிவெடுத்தால் கூட நான் போட்டியிட முடியும். செங்கோட்டையன் குறித்த கேள்விக்கு, அம்மாவுடைய ஆட்சி அமைய வேண்டும், அம்மாவுடைய கூட்டணியில் செல்ல வேண்டும் என்ற நிலையில்தான் நான் முடிவு எடுத்திருக்கிறேன். அம்மாவால் அரசியலுக்கு வந்தவன் நான். வேறு இடங்களுக்கு செல்வது என் மனசாட்சி ஏற்றுக்கொள்ளாது என எனக்கு நெருங்கிய நண்பர், முக்கியமான தலைவர்கள் என்னிடம் பேசும்போது கூட நான் செங்கோட்டையனிடம் வருகிறீர்களா என்று கேட்டதற்கு இது சரி வராது என்று அவர் தெரிவித்து விட்டார். என்னைவிட மூத்தவர், அரசியல் ரீதியில் அவரை வாருங்கள் என்று நான் கூற முடியாது. மீண்டும் அதிமுகவிற்கு வாருங்கள் என்று நான் கூற முடியாது. அதை அவர்தான் முடிவு எடுக்க வேண்டும். உங்கள் நண்பர் தானே, டிவிகேவில் இருந்து மீண்டும் அவரை அதிமுகவுக்கு அழையுங்கள் என்ற தகவலையும் அவரிடம் தெரிவித்து இருக்கின்றேன். அம்மாவிற்கு மிக அருகில் இருந்ததால் அம்மா அவர்களுடைய உத்தரவிற்கு நாங்கள் அனைவரிடமும் பழக்கக்கூடியவன் தான். முன்னாள் அதிமுகவினர் திமுகவிலும் சேர்ந்து இருப்பது வருத்தம் அளிக்கிறது. எங்கிருந்தாலும் வாழ்க. மூத்த நிர்வாகிகளிடம் வாருங்கள் என்று நாம் அழுத்தம் கொடுக்க முடியாது. குறிப்பாக வைத்தியலிங்கம், நான் இந்த கூட்டணிக்கு வரமாட்டேன் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஓபிஎஸ்ஐ அதிகாரப்பூர்வமாக நான் அழைக்க முடியாது. யாரையும் நட்பு ரீதியாகத்தான் நான் அழைக்க முடியும். அவர் வர வேண்டும் என்று நான் விருப்பப்படுகிறேன். அதை அவர்தான் முடிவு எடுக்க வேண்டும். அவருக்கு மன வருத்தம் இருக்கிறது. அம்மாவுடைய ஆட்சி அமைய ஓபிஎஸ் அண்ணன் வர வேண்டும் என்பது எனது எண்ணம். எந்த ஒரு தனிநபரையும் நம்பியும் எந்த ஒரு கட்சியும் கிடையாது. ஒரு தனிநபர் கட்சியை விட்டு விலகி சென்றார் என்றால் சில காலம் எடுக்கும், ஆனால் அது சரியாகிவிடும். நான் தேர்தலில் போட்டியிடவில்லை. எனக்காக என்னோடு 8 ஆண்டுகள் பயணம் செய்தவர்கள், என்னை சார்ந்தவர்களும் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. 2014 நிபந்தனையற்ற நிலையில் கூட்டணி வைத்தோம். பாஜகவுடன் கூட்டணி அமையும் போது அதில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் எனக்கு நன்றாகவே தெரியும். ஓபிஎஸ் அதிமுகவுடன் வரலாம் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. இன்னும் சில கட்சிகள் வரலாம் என்று நம்பிக்கை இருக்கிறது. செப்டம்பர் 6 நான் அன்றைய தினம் முக்கிய அத்தை அவருடைய இடத்திற்கு மாலை அணிவித்து வந்த நிலையில் எனக்கு பிடித்த கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி, அம்மாவுடைய ஆட்சி அமைய வேண்டும் என்பதால் எனக்கும் நிர்வாகிகளுக்கும் பிடித்த நிலையில் தற்போது கூட்டணி வைத்துள்ளோம். நீர் அடித்து நீர் விலகாது என்பது போல அண்ணன் தம்பிகளுக்குள் சண்டையிட்டு இருந்தாலும் நாங்கள் அதை மறந்துவிட்டு இன்று ஒன்று சேர்ந்துள்ளோம். தமிழகத்திற்குள் திமுகவின் ஆட்சி கால கட்டத்தில் ஊழல் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் உள்ளது திமுக. 2026 நடைபெறக்கூடிய தேர்தலை கருத்தில் கொண்டு தற்போது பொய் வாக்குறுதிகளை அள்ளி வீசி தொடங்கிவிட்டனர். போதையை ஒழிக்கின்ற தடுக்கின்ற ஒரு ஆட்சியாக தமிழகத்தை மீண்டும் முதலிடத்தில் கொண்டு வரக்கூடிய நிலையில் மோடி அவர்களுடைய எண்ணத்தை நிறைவேற்றக்கூடிய அதிமுகவுடன் நாங்கள் கூட்டணி வைத்துள்ளோம். அதிமுக சார்பில் வெளியிடக்கூடிய தேர்தல் அறிக்கை சரியானதுதான். தேர்தல் அறிக்கை குறித்து மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் என்று நான் கூறினேன். தமிழக மக்களுக்கு பயன் தரக்கூடிய வாக்குறுதிகளை தான் தேசிய ஜனநாயக கூட்டணி தரும். மக்களை ஏமாற்றக்கூடிய வாக்குறுதிகளை வழங்காது. அமமுக அதிமுக கூட்டணி காரணமாக யாருக்கும் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் கிடையாது. நாங்கள் மீண்டும் அதிமுகவில் வர வேண்டும் என்று அவர்கள் காத்திருப்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். பொதுமக்கள் நாங்கள் இருவரும் இணைய வேண்டும் என்று பொதுமக்களும் நினைத்த நிலையில் வாக்கு வங்கி சிதறாமல் வருவதற்கான உழைப்பு இருக்கும். சசிகலா குறித்த கேள்விக்கு நீங்கள் அவரிடம்தான் கேட்க வேண்டும். என்னோடு இத்தனை நாட்கள் பயணம் செய்தவர்களுக்கு தகுதியின் அடிப்படையில் தொகுதி பங்கீடு கேட்போம்.
அது சுமூகமாக அமையும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. என்டிஏ கூட்டணி வெற்றி பெறுவதற்கு நாங்கள் அயராது பாடுபடுவோம். அதிமுகவுடன் கூட்டணி வைத்த நிலையில் சசிகலா அவர்கள் வெளியிட்டிருந்த அறிக்கை விடுத்த கேள்விக்கு அவர் என்னை பற்றி கூறவில்லை, அதிலும் எனது பெயரை குறிப்பிடவில்லை. அப்படியாக இருந்தாலும் எனது சித்திதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஊழல் விவரங்களை எடப்பாடி பழனிசாமி ஆளுநரிடம் மனுவாக வழங்கிய நிலையில் தமிழகம் கொலை நகரமாக மாறிவிட்டதாக ஆளுநர் என்று தெரிவித்த நிலையில் தமிழகம் ஊழல் நிறைந்த ஒரு மாநிலமாக இருந்து வருகிறது. உதயநிதி ஸ்டாலினுக்கு எப்படியாவது முடிச்சூட்டிவிட வேண்டும் என்று ஸ்டாலின் நினைக்கிறார். உறுதியாக அது நடைபெறாது. 2026 திமுக வீட்டிற்கு அனுப்பப்பட்டுவிடும். இலங்கையில் தமிழர்கள் கொல்லப்பட்ட பொது உதவி செய்தது காங்கிரஸ் ஆட்சியில் இருந்து இந்திய ராணுவம். திராவிட மாடல் ஆட்சி நடைபெறவில்லை, டுபாகூர் ஆட்சிதான் நடைபெறுகிறது. டிவிக்கே வளமான கூட்டணி அமைவது போல தெரியவில்லை. என்டிஏ கூட்டணிக்கும் திமுகவிற்கும் தான் போட்டி. ஜெயிக்க வேண்டும் என்பது அந்தந்த கட்சியுடைய நிலைதான். தேவைப்படும் இடங்களுக்கும் கூட்டங்களுக்கும் இருவரும் ஒன்றாகத்தான் பயணம் செய்வோம், பிரச்சாரம் மேற்கொள்வோம் என்று தனது செய்தியாளர் சந்திப்பை நிறைவு செய்தார் டிடிவி தினகரன். அவர் அப்படி சொல்லலை. அவர் டெல்லி எல்லாரும் எங்கிட்ட பேசிட்டு தானே இருக்காங்க, அவர்கிட்டையும் பேசிட்டு தானே இருந்தாங்க. நான் என்ன சொன்னேன்ப்பா, நீங்கள் இந்த கேள்வி கேட்கறது முடிய அண்ணனை நான் பார்த்தப்ப, டெல்லி போயிட்டு பார்த்தப்ப நான் 2-3 முறை போனேன். இந்த மாலை முரசு டிவியில் வந்த சமயங்களில் இந்த மாதிரி வந்திருக்கேன்னு கேட்டார். ஆமாங்க, நான் போயிட்டு வந்தேன். அது மாதிரி உங்களை கூட கேட்டாங்க, ஏன் உங்கள் ஃப்ரெண்டாச்சே அப்படிலாம் கேட்டார். இஸ் யுவர் ஃப்ரெண்ட், ஒய் ஹி ஹஸ் கான் தேர், ஆஸ்க் ஹிம் டு கம் டு டச் அப்படின்னு சொன்னாங்க. ஐ வில் ட்ரை சார்ன்னு சொன்னேன். அதான் நடந்துச்சு. அதான் நான் அவர்கிட்ட சொன்னேன். அவர் சிரிச்சு, நான் எப்படிங்க வர முடியும், என்னை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டாங்க அதிமுகவில் அப்படின்னா. ஓகே, அதோட விட்டேன். அதோட சூழ்நிலைங்கிறது நான் அம்மாவுடைய ஆட்சி அறையணும், அம்மாவுடைய கூட்டணியில் செல்வதை தவிர வேறு முடிவு நான் எடுக்க முடியாது. ஏன்னா நம்மளாம் அரசியலுக்காக அம்மாட்ட வரல, அம்மாவால் அரசியலுக்கு வந்தவன். நான் தீரன் சின்னமலை சிலைக்கு மாலை போட்டு அங்கே நிற்கிறப்ப அன்றைக்கு அண்ணன், அதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் வீட்டில் போய் துக்கம் விசாரிச்சுட்டு வந்தப்போ அவர் பேட்டி கொடுத்ததை வச்சு பல கேள்விகள் வந்துச்சு. அப்போ நான் அப்பயே சொன்னேன், நான்லாம் மற்றவங்க எப்படியோ, அப்போ ஒரு பெரிய லிஸ்ட்டே வாசித்தேன், ஆர்மியிலேருந்து ஆரம்பித்து சேகர்பாபு வரை. நானும் அண்ணன் ஓபிஎஸ்ஸோ போக முடியாது, ஏன்னா அந்த கட்சியில் நானும் 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் எப்படி போவார். அது மாதிரி என்னை பற்றி அது மனசில் தான் எடுத்துருங்க, அழைச்சிருங்கன்னு சொன்னேன். நான் அந்த பேட்டியை நீங்கள் ரிவைஸ் பண்ணிப்பார். நானாக இழுத்து சொன்னேன், நான் அம்மாவால் அரசியலுக்கு வந்தவன்னு சொல்லிட்டேன். அதனால் தனித்து நின்றாலும் நிற்பேனே தவிர வேறு இடங்களுக்கு செல்வது என் மனசாட்சிக்கு ஒத்துக்காது. ஐயப்பன் எனக்கு நல்ல நண்பருங்க. அவர் ஓபிஎஸ் கூட தான் இருக்கார். நேற்று என்ன அங்கே பார்க்க வந்தார். அவருக்கு வேறு ஏதோ வேலை இருந்ததுன்னு போயிட்டார். திரும்பவும் இன்றைக்கு பார்க்க வருவதாக சொல்லியிருக்கார். பட் அவர் அரசியல் ரீதியாக வரல. எனக்கு நல்ல நண்பர், என்கிட்ட பேசுவார். நாங்கள்லாம் 2000 நான் பேரவை செயலாளர் இருந்தப்போ, அப்பொழுது தங்கத்தமிழ்ச்சல் மாணவரணி மதுரை புறநகர் மாவட்ட மாணவர் செயலாளராக அவரை நியமனம் செய்தார்கள் அம்மா. அப்போலேருந்து எனக்கு நல்ல நண்பர் அவர். என்ன நட்பு ரீதியாக அவர் ஏடிவிக்கிலேருந்து போய் பார்ப்பார், நிறைய முறை பார்ப்பார். ஏன் எங்கள் உசிலம்பட்டியில் எங்கள் அமமுக தொகுதி கூட்டம் நடந்தப்போ கூட எங்களோட கலந்துக்கிட்டார். இதை கூட வரேன்னு சொல்லியிருக்காரு. இப்ப நீங்க திருப்பியும் ஓரளவு முன்னாடிட்டீங்க, அதெல்லாம் அவரை திருப்பி உங்க கூப்பிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அங்க இருந்து? நான் தான் கூப்பிட்டேன்னு சொன்னேன். நான் தான் முக்கியமான தலைவர்கள் என்கிட்ட பேசியிருந்தப்ப சொன்னாங்க. நான் இல்லைங்க, அது சரி வராது எனக்கு, நாங்கள் சாதாரணமாக பேசினோம். அவரை வாங்கன்னு நான் அழுத்தம். ஏன்னா என்னோட ரொம்ப சீனியருங்க. அவர்கிட்ட நம்ம மரியாதையாக பழகிறவர்கிட்ட போய் நீங்கள் வாங்கன்னு நம்ம இந்த மாதிரி கூப்பிட்டாங்கிறத தகவலை சொன்னேன். அவர் அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணது நான் விட்டுட்டேன். அவ்வளோ அதுமாதிரி நான் வரணும். அவரை தவிர்ப்பதற்கு நான் ரொம்ப தர்ம சங்கடப்படுவேன். எப்பயுமே நம்மளோட சீனியராக நம்ம கூட 30 வருஷம் பழகிறவங்க, அவர் மேலே எனக்கு நிறைய மரியாதை உண்டு. அம்மாவுடைய தீவிர விசுவாசி அவர். அதனால் பார்த்துக்கலான்னு சொன்னேன். அவர் நான் திரும்ப இந்த கூட்டணிக்கு போக மாட்டேன்னு நம்பிட்டு இருந்தார். அது எப்படி, அவர் தானே முடிவு எடுக்கணும். நீங்கள் போய் வாங்கன்னு கூப்பிடுறது நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். அது தகவலை சொன்னேன்னு டெல்லியிலேருந்து கூப்பிட்றாங்க, முக்கியமான தலைவர் என்கிட்ட பேசிட்டு இருப்பேன். ஏன் செங்கோட்டையன் உங்கள் ஃப்ரெண்டு தானே, அவர் ஏன் போய் தாவாய்க்காக போனாங்க, திருப்பி கூப்பிடுங்க, நம்ம கூட வர சொல்லுங்கன்னு சொன்னார். அந்த தகவலையே நான் அவர்கிட்ட சொன்னேன்.
நான் அதனால தான் டெல்லிக்கு போனதை சொன்னேன் அவர்கிட்ட. அவர் வந்து நான் இல்லைங்க நான் இன்னும் வரேன், நான் இங்கே வந்துட்டேங்க இன்னும் வரல அப்படின்னேன். வருத்தளிக்குதுங்க. எனக்கு எனக்கு தனிப்பட்ட முறையில் எல்லாம் எனக்கு நிறைய நண்பர்கள். நாங்கள்லாம் எல்லாரோடையும் ஒன்றுக்கு ஒன்று பழகுறவங்க அங்கே இருக்கிறப்ப. நாங்கள் அம்மாவுக்கு அருகில் இருந்ததுனால எல்லாரையும் அம்மா அவர்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படி நான் எல்லாரோடையும் நடுநிலையாக இருந்து பழகுவேன். ஏன்னா எனக்கு விருப்பம் இருந்தால் அது கட்சியையும் தலைமையையும் பாதிக்கும். அதனால் நான் ரொம்ப நியூட்ரலாக தான் இருப்பேன். எல்லாரும் எனக்கு வேண்டியவர்கள் தான். வருத்தம் அளிக்கிறது அவங்களுடைய முடிவு, அது அவர்களுடைய சூழ்நிலை. அதை போய் நம்ம என்ன என்னுடைய பழைய நண்பர்கள் சரி எங்கே இருந்தாலும் வாழ்க்கைன்னு வாழ்த்திட்டு போகிறது தவிர ஒரு வழி இல்லை. நாங்கள் ஓபிஎஸும் கையாளலைன்னு சொல்ல முடியாது. ஓபிஎஸும் ப்ரெஷர் பண்ண நானே ஓபிஎஸ் எனக்கு நெருங்கிய நண்பர் தான். அதுக்காக சொல்லலாம். இப்போ செங்கோட்டை அண்ணா எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் தான். இது மாதிரி சொன்னாங்க அப்படின்னு ஒரு மூத்த நிர்வாகிகிட்டலாம் போய் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லாமல் அது நம்ம சொல்கிறதா அதுக்கு தானே சொல்கிறேன்னு புரிஞ்சுக்குவாங்க. வைத்தியலிங்கெல்லாம் என்கிட்ட ரொம்ப தொடர்பில் தான் இருப்பார். நான் வந்து இந்த கூட்டணிக்கு போக மாட்டேன்னு நினச்சாரு. நான் போக மாட்டேன். யாருக்கு? அவர் நான் போக மாட்டேன்னு நம்பினார் அவர். பட் என்னால் திமுகவோடலாம் போக முடியாது. ப்ளீஸ் தப்பாக எடுக்காதீங்க. நேற்று கூட அழைப்பு கொடுத்தேன் உங்கள் மூலம் வந்து அதிகாரப்பூர்வமாக நான் அழைப்பீங்களான்னு. நான் நட்பு ரீதியாக தாங்க எதையும் செய்ய முடியும். எனக்கு அந்த அதிகாரம் யார்கிட்டையும் நட்பு ரீதியாக தான் பழங்க. என்னோட நட்பு தான் ஃபஸ்ட்டு. அவர் வரணும்னு விருப்பப்படுறேன். அதை நான் பலமுறை சொல்லிட்டேனே. அது அவர் தானே முடிவு எடுக்கணும். ஏன்னா அவருக்கு நெருடல்கள் இருக்குது. ஏன்னா அவருக்கு டிஸ்பியூட் இருக்குது, லீகல் டிஸ்பியூட்டு. அதனால் அவங்க தான் எனக்கு அதை அன்பாக அழைக்க தான் முடியுமே தவிர அவர் தான் அம்மாவுடைய ஆட்சி வர்றதுக்கு அண்ணன் ஓபிஎஸும் எங்கள் கூட இருக்கணுங்கிறது எனது தனிப்பட்ட விருப்பம். அது அவர் தானே முடிவு எடுக்கணும். சார் யாரோ நபர்கள் போகிறதுனால வந்து ஒரு கட்சி அந்த ஏரியாவில் அவரை சேர்ந்தவர்கள் இந்த மாதிரி போகலாம். சில பேர் கேண்டிடேச்சர் உள்ளது போகலாம். தேர்தலில் அது எப்படி வருதுன்னு பார்ப்போம். அதனால் அப்படியே எந்த ஒரு தனிநபரை நம்பி எந்த கட்சியும் இருக்காது. அவர்கள் வந்து இருந்து அந்த கட்சியை பலப்படுத்துறது உண்டு. அவங்க போனால் அந்த இடத்துக்கு வேறு ஆள் வந்துட போகிறாங்க. சில காலம் வேணால் பிடிக்கும். சில பேர் 20 வருஷம் ஒரு ஏரியாவில் கட்சியை வழிநடத்திட்டு அவங்க போகிறப்போ அவங்க கூட கொஞ்சம் பேர் போவாங்க. அந்த இடத்துல அடுத்த நபர்கள் உருவாவாங்க. அது காலப்போக்கில் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக சரியாகும். அதுக்காக ஒரு கட்சிங்கிறது எல்லாத்தையும் தாண்டினது. இப்போ கூட தான் எங்கள் தென்மண்டலத்தில் என்னுடைய நெருங்கிய நண்பராக இருந்த ராஜா அவர்கள் தனக்கு இங்கே வாய்ப்பு கிடைக்காது அப்படிங்கிறதுல போயிட்டார். 8 ஆண்டுகள் நம்ம எதை எடுத்து போராடணுமோ அவங்க வந்து அவரோட சேர்ந்தது எனக்கு பிடிக்கும். அப்படி கிடையாது. நான் ஏற்கனவே ஏப்ரல் மாதமே அதிமுக எங்கள் கூட்டணிக்கு வந்துச்சு. 4 மாதம் அங்கே தானே இருந்தோம் நாங்கள். நான் செப்டம்பர் மாதம் தானே வெளியே வந்தேன். அப்போல்லாம் அது மாதிரிலாம் சொன்னதில்லை. இவங்க வந்துட்டாங்க வெளியேறணும்னு சொல்லியிருக்கலாம். எனக்கு நல்ல நண்பர் அவரோட பேசுகிறேன் சொல்லலாம். யாரும் ஒருத்தர் சொல்லியிருக்கீங்களா? அவங்க வந்தது அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. என்ன சொன்னாங்க? அவங்க வந்து நம்மளை கூப்பிடல, மீட்டிங் கூப்பிடல, நம்ம கட்சி பேரை சொல்லலைங்கிற ஆதங்க தான் பட்டாங்களே தவிர யாருமே நம்ம இவங்களை எடுத்து தான் போகிறோன்னா அவங்க திரும்பி வந்துட்டாங்க. அவர் கடம்பூர் மாணிக்க ராஜா உட்பட யாருமே இவங்க வந்ததை ஏற்றுக்கக்கூடாதுன்னு என்கிட்ட சொன்னவங்க யாருமே கிடையாது. எவ்வளோ சீனியர்ஸ்லாம் இருக்காங்க, யாரும் சொன்னது. அது வந்து இயற்கையான எங்கள் அண்ணன் தம்பியாக ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க தானே. எங்களுக்குள்ளார சண்டை வந்து பிரிஞ்சோம். இன்றைக்கு நாங்கள் எல்லாம் மீண்டும் ஒன்றாகிறதுல ஒன்று இன்றைக்கி கூட நிர்வாகிகளாக சொன்னாங்களா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் சரியாயிட்டோம்னு சொன்னீங்க. நிர்வாகிகள்லாம் கூப்பிட்டு நான் பேசுனேன்ல, அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஜெல் ஆகிட்டோம். எல்லாம் ஜெல்ல. இப்போ அதானே கூப்பிட்டு பேசுகிறேன். அதான் சார், இல்லை சார், நீங்கள் என்ன தான் பேசினாலும் இது நாங்கள்லாம் ஒரே குடும்பம், அம்மாவுடைய குடும்பம். கட்சிங்கிறது குடும்பம் தானே. இல்லை ஜாதி மதத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு எங்களுக்குள்ளார ஒரு இணைப்பு இருக்கும். அதில் இதை நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு ஒரு தீங்கு நடந்தப்போ எனக்காக எல்லாம் வந்து போராடினாங்க. அதில் பல பேர் பாதிக்கப்பட்டது எல்லாம் உண்மைதான். அதே நேரத்தில் எல்லார் மனசுலையும் நம்மளாம் ஒன்றாகணுங்கிற எண்ணமும் பொதுமக்கள் எங்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்களா அழுத்தம் ப்ரெஷர்லாம் பொதுமக்கள் மத்தியில் இருக்குப்பா. நீங்களாம் ஒன்றா ஜெயிக்க முடியும்னு எங்களை பார்க்குறவங்களே சொல்லுவாங்க. எல்லாம் ஒன்றா